ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருடைய புள்ளியாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருடைய புள்ளியாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய கேரக்டர் நம்மளுக்குள்ளே இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்குரிய விஷயங்கள், தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தாக்கா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு அர்த்தங்க. புரியுதுங்களா? ஒரு வசனம் ஒன்று படிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7 யாராவது ரெடியாக இருக்கிறவங்க படிங்க. 2 தீமோத்தேயு 1:7. என்ன சொல்றாரு? தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுதாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்கிறார்? தேவன் நம்மளுக்கு தெளிந்த புத்தி கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் பலமும் அன்பும் பலத்தை கொடுத்துருக்கிறாரு, அன்பு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாமே தேவனுக்குள்ளே இருக்கிற விஷயம், அவருக்குள்ளே இருக்கிற குணங்கள். இதெல்லாம் நம்மளுக்குள்ளே அதெல்லாம் இருக்குதா அப்படி நம்ம சிந்தித்து பார்க்கணுங்க. ஏன்னா அவருடைய ஆவியில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம எந்த ஆவியில் இருக்கிறோன்றது நம்ம சிந்தித்து பார்க்கணும். தேவனுடைய ஆவியில் இருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற ஆவியில் இருக்கிறோமான்றது, நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம அறிந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு வசனம் படிங்க. எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தியை விரித்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அதாங்க என்ன சொல்கிறாரு? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னா அது வரும், அதை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் பக்தி விருத்திக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவங்களுக்கு பக்தி ஜாஸ்தி ஆகுது, கடவுள் மேலே விசுவாசம் ஜாஸ்தி ஆகுதுன்னாக்கா அதையே பேசுங்க. அதே கேட்குறதுக்கு என்ன ஆகுது? நல்லா இருக்குதுன்றாரு. நல்ல வார்த்தைகளை நம்ம பேசி பழகணும். அப்போ பேசி பழகுனாக்கா முதல்ல நம்ம நல்லவங்க கூட கூடணும். நல்லவங்க கூட கூடினா தான் அந்த நல்ல வார்த்தைகள் வரும். நம்ம கூடாதவங்க கூட கூடினாக்கா அவங்க புத்தி நம்மளுக்கு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய கேரக்டர் என்ன பண்ணுங்க, டோட்டலாக பழக்க வழக்கம் எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றணும். நம்ம அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார் நம்மளை. இன்னொரு வசனம் படிங்க. கொலோசியர் 3:8. கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அதான் இங்கே என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. அப்போ ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி இருக்குனாக்கா ஒரு சாந்த குணத்தில் இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன சொல்கிறாரு? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்றார். வரும் அதெல்லாமே. புரியுதுங்களா? நம்ம ஏன்னா தேவனை அறியாத முன்ன நம்ம இந்த உலகத்து மனுஷனாக தான் வாழ்ந்துருந்தோம். அப்போ இந்த உலகத்து மனுஷனாக நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்மளும் சாதாரண மனுஷன் போல தான் இருந்தோம், சாதாரண சிந்தனையில் இருந்தோம், நம்மளுக்கு அறிவு கெட்டாத சிந்தனையில் தான் நம்ம வாழ்ந்துன்னு இருந்தோம். தேவனை அறிந்த பிறகு தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துக்கிறாரு, அறிவை கொடுத்துக்கிறாரு, எப்போ பேசணும், எதை பேசணும், எதுக்காக பேசணுன்றது அந்த சிந்திக்கிற சிந்தனை கொடுத்துக்கிறாரு இல்லையா? இப்போ இருக்கிற நம்ம தேவனை அறிஞ்சிருக்கிறவங்க, சத்தியம் தெரிஞ்சிருக்கிறவங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, புது மனுஷனாக இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறாருங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ணிக்கணும்? நம்மளை புதுப்பித்து கொண்டே இருக்கணும், நம்மளை சீர்படுத்தி கொண்டே இருக்கணும். நம்ம இன்னொரு வசனம் படிங்க. எபேசியர் 5:4. எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும்.
அதுதாங்க இது என்ன சொல்கிறாருன்னா, வம்பும் தகாத வார்த்தைகளும் புத்தியீனமான புத்தி இல்லாத பேச்சுகளும் இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறாருன்னா, இது எங்கே வரும்னாக்கா, நம்ம உலக மக்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் சேர்ந்தாக்கா கண்டிப்பாக அது வருவாங்க. நம்ம வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணின்னு சோதனம் பண்ணின்னு இருந்தாக்கா ஏதாவது சண்டை வருமா, இல்லை பிரச்சனை வருமா? வராது. ஆனால் வெளியே போயிட்டு தேவன் அறியாத மக்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தால், அவங்கள்ட்ட ஐக்கியமாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த வார்த்தை அங்கே நிறைவேறிடும். அப்போ அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம், புத்தி இல்லாத மாதிரி பேசுகிறிய நீ அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? எனக்கே சில பேர் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறது நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டுங்க தான், அவங்க 20 வருஷம் 30 வருஷம் பழகின ஃப்ரெண்டுங்க. ஏதாவது ஒரு விளையாட்டாக நான் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது அவங்க சொல்கிறாங்கன்னு, நீ பேசக்கூடாது, நீ ஒரு பாஸ்டரா, நீ ஒரு பிரதரா நீ அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அவங்களோட மைண்டுக்கு வந்துடுச்சு, இவர் வேறு லெவலில் போயிட்டுருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டுருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ பேசின மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி ஜாலியாக பேசுகிறது. அவங்க கிடைக்கிறதே எப்போ ஒரு டைம் தான் நம்மளுக்கு. நம்ம ஜாஸ்தி வெளியே போய் பேசுகிறதில்ல. கிடைக்கும் போது ஜாலியாக வந்து ஏதோ 2 வார்த்தை பேசும்போது அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இது தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, சீர்திருத்துறாரு நம்மளை. அப்போது நம்ம சீர்திருத்திக்கணும். ஏன்னா தேவனுடைய ஆவி வந்து தேவன் அறிந்து தேவனுக்குள்ளே இருக்கிற மனுஷன் மேலே தான் வரும்னுட்டு இல்லைங்க. தேவன் அறியாத மனுஷன் மேலேயும் தேவனுடைய ஆவி வரும். எதுக்காக வரும்னா நம்மளை சீர்திருத்தத்துக்காக வரும். இது எப்படி சொல்கிறேன்னாக்கா, ஒரு மனுஷன் வந்து தேவன் அனுப்புகிறாரு இல்லையா, போய் அந்த ராஜாவுக்கு கட்டளை இட்டுட்டு வா, நீ போயிட்டு வர வரைக்கும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாக்கிட்ட போய் இதை பேசிட்டு கிளம்பி வரும்போது ஒரு தீர்க்கதரிசி வரும்போது, அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, சாமி தான் வந்து என்ன தேவன் தான் சொல்லியிருந்து நீ வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன பண்ணார், இவர் ஒரு தீர்க்கதரிசி இப்போ ஏன் போய் சொல்ல போகிறாரு அப்படின்னு தான் அவர் சொல்கிறது போய்த்தான். ஆனால் அவர் நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறாரு, சாப்பிட்டு போகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னார். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு, இவருக்கு மரணம் வந்துடுச்சு. சாப்பிட்டு போன உடனே சாப்பிட்டுன்னு இருக்கும்போதே அந்த சாப்பாடு போட்டவர் மேலே வந்துடுச்சு தேவனுடைய ஆவி. பார்த்தீங்களா? அதெல்லாம் கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக்குதுங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி யார் மேலாம் வரும், நம்மளை சீர்திருத்துறதுக்காக. நம்ம பரிசுத்தமாக்குறோம், நம்ம மேலே தான் வரோன்றாலும் இல்லைங்க, எல்லார் மேலேயும் வரும். யார் மேலே வருதோ நம்மளை சீர்திருத்துறதுக்காக நம்ம சீர்திருத்தின்னு போகணுங்க. அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு அந்த சிங்கம் வந்து அடித்த மாதிரி ஏதோ ஒரு நாய் கூட வந்து கச்சிட்டு போயிடும் நம்மளை. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி உஷாராக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில். சிங்கம் தான் நம்மளை வந்து சாவடிக்கணுன்ட்டு இல்லை. இவர் அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லைங்களா, இந்த உலகத்தையே ஆண்டவர், அவர் கொசு கட்சி செத்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. புரியுதுங்களா? இந்தியாவுக்கு வரும்போது ஒரு கொசு கட்சி ஏதோ டெங்கு ஜுராவோ மலேரியாவோ ஏதோ வந்து தான் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மரணம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த மரணத்தை நம்ம சந்திக்கிறதுக்குள்ளே நம்ம மகிமையின் தேவனுடைய மகனுடைய செயலுக்கு நம்ம ஒப்ப ஆயிடணும். அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்னொரு வசனம் படிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36 37. மத்தேயு 12 36 37 படிங்கன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயப்பிரமாண நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அதாங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தையால் தான் நீங்கள் நீதிமானா இல்லை நீங்கள் குற்றவாளியான்றது தீர்க்கப்படும். நம்மளுடைய நாக்கில் வச்சுக்கிறாருங்க தேவன். புரியுதுங்களா? அப்போ எங்கேயுமே யாருமே நம்மளுக்கு இது பண்ண தேவையில்லை. நம்மளுடைய வாயாலேயே நம்ம தெரிஞ்சிடும் நம்ம என்னுடைய கேரக்டர்னா, நம்ம எவ்வளோ தேறி இருக்கிறோம், எவ்வளோ தேராது இருக்கிறோம், எவ்வளோ வளர்ந்துருக்குறோன்றது நம்மளுடைய வாயாலே தெரிஞ்சிடும். அப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் என்னன்னாக்கா நம்மக்கிட்டே இருக்குது, தேவன் வச்சுக்கிறாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு வசனம் படிங்க, யாக்கோப் 5ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். யாக்கோப் 5:12. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அதான் இங்கே என்ன சொல்கிறாரு, சும்மா என்ன பண்ணாதீங்க, சத்தியம் பண்ணாதீங்க. நீங்கள் ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த 2 வார்த்தை கற்றுக்குங்க. தேவையில்லாத கதைகளை நீங்கள் பேசி என்ன பண்ணாதீங்க, நீங்கள் அக்கினிக்குள்ளே போய் விழாதீங்கன்றாரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தேவன் வந்து தெளிவாக சொல்கிறார். 2 விஷயந்தான்.
உள்ளது உள்ளது என்றும் ஆமாம் இல்லைன்னா இல்லை, உள்ளது இல்லது என்றும் சொல்லு. இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. உள்ளதை உள்ளதைப்படி பேசுங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்க புரியுதுங்களா நிறைய மாற்ற வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய பழக்கம், நம்மளுடைய சிந்தனை, செயல்கள், நம்ம கேரக்டரு டோட்டலாக மாற்றணும். பழைய மனுஷனுடைய கேரக்டர் சுபாவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாக்கா நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கும், சத்தியம் கிடைக்கும். அந்த பரலோகத்துக்கு போகிறன்றது கேரண்டி கிடையாது. இவ்வளோதான் விஷயம். லாஸ்ட் மூமெண்ட்டில் கைவிடப்படுவோம் நம்ம. அப்போ என்ன பண்ணணும், நம்மளை சீர்படுத்திக்கணுன்னாக்கா ஒவ்வொரு நாளும் நம்மளே புதுப்பித்து கொள்ளணுங்க. எந்த வசனம் படிச்சுங்கிறீங்க? யாக்கோபு 5. ஓகே. இப்போ மத்தேயு 5:22 படிங்க. மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்கிறேன். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். உடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அதான் என்ன சொல்றாரு, நம்மளோட சகோதரனை என்ன பண்ணக்கூடாது, வீணுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னாக்கா நியாயம் இல்லாமல் அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நம்ம கோவப்படலாம், திட்டலாம், அந்த அர்த்தங்குது. சும்மா என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் மேலே கோவப்பட்டு திட்டினோம் அவங்க மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அதுதாங்க நம்ம ஒரு டைம் என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோங்க, முட்டாள் இங்கே வா இங்கே அப்படின்னுறோம். புரியுதுங்களா? நியாயமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, கோச்சிக்க கூடாது. புரியுதுங்களா? அங்கே அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அங்கே நியாயம் இருக்குதுன்னா பேசலாம். நியாயமே இல்லைனாக்கா நீ நியாயம் விசாரிக்காமல் எப்படி நீ பேசலாம்? ஒருத்தர் மேலே கோவப்படக்கூடாது. புரியுதுங்களா? கோவப்படுற மனுஷன் தேவனுக்கு பிரியமான மனுஷன் கிடையாதுங்க. கோவத்தை என்ன பண்ணாது, யாக்கோபுல சொல்கிறா இல்லையா, கோவம் அவனுக்கு என்ன வரணும், தாமதமாக வரணும், உடனே வரக்கூடாது. கிறிஸ்துவன் ஆனப்பிறகு நம்மளுக்கு ரொம்ப தாமதமாக இருக்கணும், பொறுமையாக வரணும். என்ன தான் செஞ்சாலும் பொறுமையாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோங்க. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க. யாக்கோப் 3:1 என் சகோதரரை அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அதான் இங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதிகம் அக்கினாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதாகும்னு சொல்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் போதகர் ஆகாத இருங்கன்றாரு. ஆனால் நம்மளை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே போதகர் தான், சீஷர், நீ என்னோடய சீஷராக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போதகர் ஆகாத இருக்கணும், போதகர் ஆகிட்டாக்கா அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடிக்கணும், அது அப்படின்னு நடக்கணும். நம்ம அப்போ கடைப்பிடிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, நான் எப்படியே இருந்துடுறேன்னா அப்படியே விட முடியாது. நீங்கள் தேவன் அறியாத காலத்தில் இருந்துட்டு இருந்தால் பரவாயில்லைங்க, தேவனுடைய வார்த்தைகள் அறிஞ்சு சத்தியம் அறிஞ்சு அப்புறம் எப்படி விட்டுருவாருங்க? புரியுதுங்களா? விடமாட்டார். அப்போது ஒரு நாளும் நம்ம சீர்திருத்திக்கு நாங்கள் போக தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ராஜா வந்துட்டு நம்மளுக்கு கூட்டின்னு போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு வேலை செய்ய வைக்கிறாரு. இப்போ நம்மலாம் வந்து இந்த ப்ளம்பர் லைனில் இருக்கிறதுனால நம்ம அவங்க வீட்டு உள்ள வரைக்கும் போய் நம்ம வேலை செய்வோம். கூட்டின்னு போய் நம்ம உள்ள வரைக்கும் செய்ய வீட்டு உள்ளே போகிறதுக்கு 2 சீக்ரெட் டோர் வச்சிட்டார். நம்ம போய் வேலை செஞ்சு வெளியே வரோம். அவர் சொல்கிறாரு, இந்த வேலைங்கெல்லாம் நீ தான் செய்யணும், வேறு யாருக்கும் செய்யறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நீ தான் செஞ்சு தரணுன்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சீக்கிரம்லாம் பார்த்துட்டோம், நம்ம வெளியே போய் சொல்லிடுவோன்றதுனால ராஜா என்ன பண்ணுவார், இன்னும் 3 மாதத்துக்கு நான் இங்கே வெளியே போகிறதுப்பா, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அங்கே இருந்து தான் ஆகணுங்க. வெளியே வந்து என்ன ஆகிடுதுங்க, கையோ காலோ இல்லை நாக்கோ விரலோ ஏதோ ஒன்று வெட்டி போட்டுருவார். புரியுது? ஏன்னா அவரோட சீக்கிரட்டெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா நம்மளுக்கு. அந்த மாதிரி தேவனுடைய சீக்கிரட்டெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? நித்திய ஜீவன் இருக்குதுன்றாரு, 1000 வருஷம் அரசாட்சின்றாரு, தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வரப்போகுதுன்றாரு, உயிர்த்தெழுதல் இருக்குதுன்றாரு, எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க, ஆதாமிலிருந்து எல்லாரும் முகமுகமாக பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ ரகசியத்தை நம்ம கேட்டு நம்ம விட்டு போனாக்கா தண்டனை அவர் கொடுக்கவே தேவையில்லை, நம்மளுக்கே வந்துடும் தண்டனை தானாங்க. 2ஆம் மரணத்துக்கு நம்மளுக்கு அழைப்பு இல்லாத போயிடும். அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும், அவரோட சித்தத்தின்படி நம்ம வாழணும், மகிமையாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், போதகர் ஆகிறது நல்லது தாங்க. ஏன்னா
வெளியே போய் நீ போதகராகனாலும் நீ உனக்குள்ளே நீ போதகராக இருக்கலாம், உன் குடும்பத்தில் நீ போதகராக இருக்கலாம், உன் சொந்த பந்தத்துக்கு என்ன பண்ணலாம், நீ ஒரு போதகராக இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறாரு. அதன்படி ஆக்கி நீ வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, பின்தாங்கி போயிடாதீங்க, முடிவு பறிஞ்ச வரைக்கும் நிலைச்சி நில்லுங்கன்றார். இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் 19 அதிகாரம் 14 வசனம். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாயிருப்பதாக. அதான் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கன்னா, அவர் வந்து முழுசாட்டு ஒப்பு கொடுக்குறாரு, அர்ப்பணிக்கிறார் தேவன்கிட்ட. அவரே அர்ப்பணிக்கிறார். அதே மாதிரி நம்மள என்ன பண்ணணும், நம்ம அர்ப்பணிக்கணும் அவர்கிட்ட. என் கண்மனையானவரே அப்படிங்கிறது, என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியா இருக்கும். அதுதாங்க. அப்போ அங்கே அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் பேசுகிற வார்த்தையும் என்னுடைய இதயத்தில் இருக்கிற விஷயம் எல்லாமே என்னவா இருக்கும், உன்னுடைய சமூகத்தில் பிரீத்தியாக இருக்கும். அப்போ பிரீத்தினா என்ன, அன்பு, ஒரு பிரியமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் நடந்துக்குவேன், நான் என் இஷ்டத்துக்கு நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழணுங்க. இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழி 18 அதிகாரம் 21 வசனம். நீதிமொழி 18:21. நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்னொரு படினா, இது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதான் இங்கே என்ன சொல்கிறாரு, அதன் கனியை புசிப்பார்கள். அதான் இங்கே என்ன சொல்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையால் தான் நம்மளுக்கு ஜீவனும் கிடைக்கும், மரணமும் கிடைக்கும். இது உண்மை தாங்க, அது புரியுதுங்களா? இப்போ நம்ம சில இடத்துல எப்படி பேசுகிறன்றதை வச்சு தான் அங்கே இருக்குது பதில் நம்மளுக்கு. அப்போது நம்மளுடைய நாவல் என்ன பண்ணிக்கிறாரு, அதை வச்சுக்கிறாரு. அதில் 1வது வசனம் படிங்க. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். அதான் இங்கே என்ன சொல்கிறாரு, பிரிஞ்சு போகிறவன் தன் இஷ்டத்தின்படி என்ன பண்ணுறான், இச்சையின்படி செய்கிறான். அப்படின்னா என்னக்கா, அவனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுக்குள்ளே நிலைச்சி நிற்கணுன்ற சிந்தனையே இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. எதை கூப்பிட்டாங்க வந்தோம் கேட்டோம் அப்படின்ற இதில் வாழ்ந்துன்னு இருந்தானுக்கா, ஒரு நாள் அவனுக்குள்ளே அந்த இச்சை தான் வெளியே வரும். அப்போ பிரிஞ்சு போகிறதுக்காக முடிவில் இருக்கிறான் அவன். அப்போது படிங்கிறது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். அதான் இங்கே என்னன்னாக்கா, தேவனுடைய மகனாக மாறிட்ட பிறகு உலகத்து விஷயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் தலையிடக்கூடாது. அதில் எல்லாத்துலேயும் போய் நம்ம தலையிட்டுன்னு இருந்தாக்கா நம்மளுக்கு பிரச்சனை வரும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபேஸ்புக்கில் இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா வேறு ஊரில் இருப்பாங்க, யாரும் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த ஃபேஸ்புக்கில் சண்டாயின்னு இருக்கும். நீ என்ன எங்களுக்கு சொல்கிறது, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சைட்லேருந்து வேறு ஒரு ஊர்லேருந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் சண்டை. அப்போ என்ன அப்படின்னா, விட்டு கொடுத்து போகிற பழக்கமும் யாருக்கும் இல்லை, தாழ்ந்து போகிற பழக்கமும் யாருக்குமே இல்லை. அப்போது ஒரு நாள் என்ன ஆகும், 2 பேரை மீட் பண்ணும்போது பெரிய பிரச்சனையாகி சண்டை தான் வரும். அப்போ கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிற நம்ம எல்லா விஷயத்துலையும் போய் என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க. இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழி 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அதாங்க இங்கே என்ன சொல்கிறாரு, தன் வாய்களை காத்துக்கொள்ளனாக்கா அவனுடைய பிராணத்தையே என்ன பண்ணிக்கிறான், உயிரே அவன் காத்துக்கொள்கிறான். அவன் உதடுகளை அதிகமாக திறந்து கொண்டு இருந்தானாக்கா அவனுடைய பிராணம் கலக்க அடைவான். அப்படின்னாக்கா கலங்கி போயிடுவான். எப்போ யார் வந்து நம்ம அடிக்கிறாங்களோ, எப்போ வந்து நம்ம பிடிக்கிறாங்களோ அப்படின்னு கலக்கத்திலேயே, ஒரு பயத்திலேயே, பதட்டத்திலேயே வாழ்க்கை ஓடின்னு இருக்கும். அது இல்லை வாழ்க்கை. நம்மளுக்கு தேவன் என்ன ஆவியை கொடுத்துக்கிறாருங்க, பலம் உள்ள ஆவி, தைரியம் உள்ள ஆவி, அன்புள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு. அப்போ கிறிஸ்தவங்களாக இருக்கிற நம்ம பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி நம்ம யார்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, பேசிக்கணும், சில விஷயத்துக்கு தலையிட்டுக்கணும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நிறைய வேலைங்க இருக்குது, முடிஞ்சால் அந்த வேலையை செய்யுங்க, இல்லையா செஞ்சு கற்றுக்கணுங்கிற வேலையை ஃபாலோ பண்ணி நினைவு குறின்னு இருங்க. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நம்ம உலகத்துக்கு இதில் போய் நம்ம தலையிட்டு அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். நம்ம இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழி 21 அதிகாரம் 23 வசனம்.
தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அதான் இங்கே என்ன சொல்றாரு, தன்னுடைய வாயும் நாவையும் காக்கிறவன் காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். பிரச்சனையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை விலக்கி நம்மளே வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துல நம்ம வாழ வேண்டிய விஷயம் நம்மளுடைய வாய் தான் இருக்குது. பேச வேண்டிய விஷயம் நம்ம எப்படி நான் நடந்துக்கிறோம், எப்படி இருக்கிறோன்றதை நம்ம பேச வேண்டியதில்லை, தெரிஞ்சிருதுங்க. இன்னொரு வசனம் படிங்க, யாக்கோப் 1:21-22. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாகவும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாகவும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதான் என்ன சொல்றாரு, ஆகையால் உங்களுடைய உள்ளத்தில் புதுதாக நாட்டப்பட்டுனா புதுசாக ஒரு செடி நெட்டை வச்சாக்கா எப்படி முளைக்கும், அந்த மாதிரி ஒரு மனுஷன் உங்களுக்குள்ளே உண்டாகி கொண்டிருக்கிறாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணுங்க, நீங்கள் உஷாராக பாதுகாத்து கொள்ளுங்க. கீழே படிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. சாந்தமாக உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா, அந்த சாந்தம் உள்ள வரணும் அப்படின்னா என்ன ஆகணும், வெளியே உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகணும். அப்போ தான் அந்த சாந்தம் உள்ளே வரும். 1008 அழுக்கு உள்ளே வச்சுக்கனாக்கா சாந்தம் உள்ளே வராது. புரியுதுங்களா? அந்த சாந்தத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய கேரக்டர் முழுமே பார்த்தாக்கா சாந்தமாக தான் இருக்கும். அவர் நம்மளுக்குள்ளே வரணும்னாக்கா, இப்போ நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு சொந்தக்காரர் வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், வீடெல்லாம் சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி பெருக்கி கிருக்கி தொடச்சி கிடிச்சு டஸ்ட்டு இல்லாத எல்லா இடத்துலையும் பண்ணி, புரியுதுங்களா? ஏன் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு நம்ம சொந்தக்காரர் நம்ம வீட்டுக்கு வந்து, எங்கள் மாமனாரே வந்தார், எங்கள் மாமியார் வந்தாங்க, எல்லாம் எங்கள் மச்சான் வந்தான், யாரோ வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வீடு சுத்தப்பற்ற வச்சுன்னு ஒரு சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீடு பெயிண்டிங்லாம் அடிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போது யார் வருத்துங்க நம்மளுக்குள்ள, தேவனுடைய வசனம் வருது, இயேசு கிறிஸ்து வராரு நம்மளுக்குள்ள, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வருது. அப்போ உள்ளே இருக்கிற குப்பையும் அழுக்கையும் எல்லாத்தையும் எடுத்து நம்ம சுத்தப்படுத்தினா தான் அது நம்மளுக்குள்ள வந்து சாந்தமாக உள்ளே வந்து உக்காந்தாக்கா நம்மளும் சாந்தமாகிட்டு நம்ம வாழ்க்கையும் சாந்தமாக இருக்கும். அந்த வசனம் நம்மளுக்குள்ள நிற்கும், ஏற்றுக்கொள்வோம் நம்மளும். அப்படி இல்லைனாக்கா கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாளில் வெளியே போயிடும். புரியுதுங்களா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது நம்மளே கொஞ்சம் சீர்திருத்தி பார்க்கணும். எந்த வசனம் படிச்சுன்னு யாக்கோபு 1:25. ஓகே, அது யாக்கோபு 1:26 படிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். அதுதாங்க இங்கே கிளியராக சொல்கிறாங்க, தன்னுடைய நாவை அடுக்காமல் நான் தேவனுடைய பக்தி, எனக்குள்ளே தேவன் பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாக்கா பிரயோஜனம் இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி அநேக மக்கள் இருக்கிறாங்க, அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ மக்களையும் அவ்வளோ கிறிஸ்தவத்துலேயும் நம்மள பார்க்கலாம் என்ன பண்ணுங்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னாக்கா இன்னும் நிறைய விஷயம் நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, தேவன் நம்மளை சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு, நம்மளை எதிர்பார்க்க சொல்கிறாரு. சில விஷயம் நான் கேள்விப்பட்டேன், சத்தியம் அறிஞ்சு சத்தியத்துக்குள்ளே இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுகிறாங்க. நான் கேள்விப்பட்டிருந்து எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க எப்படி பேசியிருப்பாங்களான்னுட்டு அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறாங்களாம். அப்போ என்ன அப்படின்னா தேவனுடைய ஆவின்னா இல்லை, முழுமையாக அவங்களுக்குள்ளே இல்லை. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிஞ்சிருக்கிறவங்க அப்படின்ற அந்த சிந்தனையே இல்லைனாக்கா நம்மளுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், ஒத்த வேஷம் போட்டுன்னு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் தேவன் சொல்கிறாருங்க அந்த வார்த்தைகளை குறித்து. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தானாக்கா இப்படி இருக்கணும் அப்படின்றாரு. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, கொலோசியர் 4:6 வசனம். கொலோசியர் 4:6.
அவனவனுக்கு இன்னத்தின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதினாலையும் உப்பால் சாரமேறி இருப்பதாக. அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு படினா அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. அதான் இங்க என்ன சொல்றாரு, உப்பால் சாரம் மேறினதா இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே உப்புல சாரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம விசுவாசத்துல நிலைச்சு நிற்கணும். அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிருபையா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றாரு. அப்படி இல்லைனாக்கா அந்த வார்த்தையை நம்ம படித்தாலும் அந்த வார்த்தைக்கு படி நம்ம நடக்கலைனாக்கா அங்கே அந்த வார்த்தை நம்ம சொல்கிற வார்த்தைக்கு என்ன இருக்காதுங்க, பிரயோஜனம் இருக்காது. ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தையை வந்து 3 பேர் பேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல இயேசு பேசியிருப்பார், ஒரு இடத்துல அப்போஸ்தலருங்க பேசியிருப்பாங்க, ஒரு இடத்துல பிசாசு பேசும். புரியுதுங்களா? எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் சொல்லுவார், அப்போஸ்தலருங்களை குறித்து சொல்லிட்டு பேய் ஓட்டுவார். அப்போஸ்தலருடைய இயேசு நாமத்தில் நான் என்ன பண்ணுறேன், பேய் ஓட்டுறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுருவார். அந்த பேய் நான் வந்து இயேசுவுக்கு நான் அவருடைய வார்த்தைக்கு நான் கேட்டு போகிறேன்னாக்கா அவர் தேவனுடைய மகன், அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது, சத்தியம் இருக்குது, ஜீவன் இருக்குது. அவர் சொன்னால் நான் போயிடுவேன். அவருடைய சிஷ்யருங்க இருக்கிறாங்க இல்லையா, அவருடைய சிஷ்யனுங்க அவங்கெல்லாம். அப்போது இயேசுடைய நாமத்தில் என்ன பண்ணு போனாக்கா அவங்க சிஷ்யங்க சொன்னாக்கா அவர் சொன்ன மாதிரி தான் நான் போவோம் அர்த்தங்குது. நீ யார்? புரியுதுங்களா? கேட்குதா இல்லையா அந்த பேய்? அப்போ என்ன பண்ணுது, நம்மளுக்குள்ளே அந்த தேவனுடைய வார்த்தை வேறு இல்லைனாக்கா அந்த பேய் வந்து நம்ம மேலே ஏறிக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்குள்ளே ஐக்கியமாக இருக்கிறோமா இல்லை தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம விலகி இருக்கிறோமான்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அந்த வசனம் இப்போ கேட்டுக்கிறீங்களா, படிச்சுக்கிறீங்க தானே? எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ மறுபடியும் அது படிக்க வேணாம். அது அப்படி தான் வரும் அந்த வார்த்தைங்க. எனக்கு இயேசுவும் தெரியும், அப்போஸ்தலர்களும் தெரியும், நீ யார் அப்படின்னு கேட்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த பேய் வந்து இவங்களாம் என்ன பண்ணுது, இவங்களெல்லாம் அச்சு போட்டு போயிடுதுன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ நம்மளுக்குள்ளே வேறு இல்லாத போயிடுச்சுனாக்கா தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசினாலும் அங்கே பலன் இல்லாத போயிடுன்றது நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் படிங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அதான் இங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு தாங்க. என்ன சொல்கிறாரு, அவருடைய வாயிலிருந்து வந்த கிருபை உள்ள வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ நம்மளுடைய வாயிலிருந்து வர வார்த்தையை குறித்து யாரும் ஆச்சரியப்படுறாங்களா? ஆச்சரியமே யாரும் படுறதில்லை, அதிசயமும் படுறதில்லை, ஆச்சரியமும் படுறதில்லை, ஒன்றுமே படுறதில்லை. சும்மா சாதாரணமாக ஏதோ பேசிட்டு போகிறான் பைத்தக்காரன், அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம பேசுகிற மாதிரி நம்ம நடந்தாக்கா, புரியுதுங்களா, எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு நாள் தேவன் அந்த நாள் வச்சுருப்பார், இந்த உலக மக்கள் முன்னாடி நம்மளை என்ன பண்ணுவார், நிற்க வைக்குவார். அப்போது நம்மளுக்குரிய விஷயங்களை, நம்மளுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நம்ம தான் என்ன பண்ணோம், நெருப்பு போட்டு கொளுத்திக்கின்னு ஏற்றிக்கினே இருக்கணும். அது ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், அக்னியில் நிரம்பி நிற்கணும். அதுக்காகத்தான் நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார். இன்னொரு வசனம் பண்ணுங்க, ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அதான் இங்கே என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாருனாக்கா, நல்லா எரிஞ்சுன்னு இருக்கிற ஒரு வழுக்கை உடைக்க போகிறதில்ல, அமுச்சு போகிற வழுக்கை அவர் ஏற்ற போகிறதில்ல. புரியுதுங்களா? அதான் அர்த்தங்க. படிங்க என்னோட. அவர்
நெறிந்த நாணலை முறியாமலும் நாளாக நாணலுக்கா திரி திரி தானே முறிக்காமலும் முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அதுதாங்க என்ன சொன்னாக்கா நம்மளை என்ன பண்ணுறது இல்லைங்க அவர் அமுச்சு போகிறவங்கள நம்மள அமுக்க விடுறதில்லைங்க மறுபடியும் நம்மளை எரிய வைக்கிறாரு. அப்போ நியாயத்தை என்ன பண்ணோம் நம்ம உண்மையாக வெளிப்படுத்திடுவார். இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா, நம்ம வெளியே வந்து 1000 சொல்லலாங்க, நான் விசுவாசமாகறேன், நான் ரொம்ப இழைச்சிருக்கிறேன், நான் ஸ்ட்ராங்காகிறேன், தேவனுக்குள்ளே நம்ம இதாகிறேன், எல்லாம் 1000 சொல்லலாம். உதடால் என்ன நம்ம சொன்னாலும் இந்த உலக மனுஷர்கிட்ட மட்டும்தான் போவோம். அந்த உள்ளத்தை பார்க்குற தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. உண்மையை நாங்கள் ரகசியத்தை சொல்லியே ஆகணும். அங்கே நீ வாழ்ந்திருந்த என்ன பண்ணணும், காட்டியே ஆகணும். அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இன்னொரு வசனம் படிங்கன்னா 1 பேதுரு 3:15 வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அதுதாங்க என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்கிறாருங்க. அது 3 விஷயம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுனாலே போதும், நம்ம உண்மையான கிறிஸ்துவனா நம்ம இருக்கிறோன்னு அர்த்தங்க. படிங்க அது. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அதுதாங்க கர்த்தராகிய தேவனை நம்ம இதயத்தில் நம்ம என்ன பண்ணோம், பரிசுத்தம் பண்ணி அவங்களை நம்ம இதயத்தில் வைக்கணும். அப்புறம் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். எப்பவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எதுக்காக? சாந்தத்தோடும். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இருக்குது, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன கொடுத்துக்கிறாருங்க, குறித்து நம்ம நித்திய ஜீவன் இருக்குது, பரலோக ராஜ்யத்துக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா. அந்த நம்பிக்கையை பற்றி நம்மளுக்கே தெரியலனாக்கா நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? அதான் சொல்கிறாரு, எப்பவுமே மற்றவங்க யாரோ வந்து இப்போ என்னப்பா நீ முதல்ல இருந்தே நல்லா இருந்தது இல்லையா, இப்போ என்னப்பா கிறிஸ்துவத்தில் போயிட்டு என்ன நீ பண்ணுற அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லணும். அங்கே அப்போ எப்படி சொல்லணும், கோவப்பட்டு கத்துறது இல்லைங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ, நான் எங்களை பார்த்து தெரியும் அப்படியெல்லாம் பேசுறது இல்லை. கிறிஸ்துவது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் என்ன பண்ணணும், நீ பதில் சொல்கிறதுக்கு உத்தரவு சொல்கிறதுக்கு ரெடியாக இரு, ஆயத்தமாக இருன்றாரு. புரியுதுங்களா? அப்போ சாந்தமாக நம்மளுக்குள்ளே வரணும். நம்ம சாந்தத்தின் விஷயங்களை நம்ம கேட்கணும், படிக்கணும், அதை எப்படி தியானிக்கணும். அப்போ தான் நம்ம பேச முடியுங்க. யார் எதை நோக்கி பேசுகிறாங்களோ எதை நோக்கி ஓடுறாங்களோ அதை படி தான் அவங்களுடைய மைண்டு இருக்கும். இல்லைனாக்கா அவங்க எதை பார்க்குறாங்களோ எதை கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ யார் எப்போ கேட்டாலும் நம்ம உத்தரவு சொல்வோம், ரெடியாக இருக்கணும், சாந்தமாக சொல்லணும் பதில். அதை தான் சொல்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சாந்தமாக இருக்கணும் அப்படின்றாரு. எதனா கொஸ்டின் கொடுத்தது? 1 பேதுரு 3:15. ஓகே. லூக்கா 6:45 அப்படிங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அதாங்க இங்கே என்ன சொல்கிறது, அவங்களுடைய இதயத்தின் நினைவு எதுவோ அது வாய் பேசும். அந்த இதயத்தில் என்ன இருக்குது, நல்லது இருந்தால் நல்லது வரும், கெட்டது இருந்தால் கெட்டது வரும். அதுதான் விஷயம். அப்போது நம்மளுடைய பொக்கிஷத்தில் என்ன வச்சுக்கிறோம், நம்ம தங்கம் வெள்ளி பொண்ணு அந்த மாதிரியான பொக்கிஷம் இருக்குதா, இல்லை கல் மண், புரியுதுங்களா, இந்த மாதிரியான பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகள் தங்கத்துக்கு ஒப்பாக இருக்குதுங்க. இந்த உலகம் ஆசை மயக்கங்கள் எப்படி இருக்குதுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளுக்கு ஒப்பாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தில் நம்ம எதை வச்சுருக்கிறோம் அதுதான் வாய் பேசணும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அதுதாங்க நம்ம இதயத்தின் நினைவு என்னவாக இருக்கோ அது வாய் பேசும். ஒரு நாள் வந்துடுங்க. இதுதான் விஷயம், இதுதான் உண்மை. அப்புறம் லூக்கா ஆயிடுச்சுன்னா மத்தேயு 12:34. பெரிய பாவம் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவை
அவைகளை எப்படி பேசுவீர்கள்? ம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதாங்க இங்கே என்ன சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் விரியம்பாம்பு விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க ம் நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? ஆமாம், நம்ம ஒரு காலத்தில் விரியம்பாம்பு குட்டிகளாக தான் இருந்தோங்க. அதனால் நம்மளால் என்ன பண்ண நிலமானது நம்மளால் பேச முடியாது, இதுதான் உண்மை. ஆனால் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்மளை அழித்து அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி நீ என்னுடைய மகன் சொல்லிட்டு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டுருக்கிறாரு. இப்போ நம்மளுடைய இதயத்தில் என்ன இருக்கணுங்க? நல்லது. நல்லது இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல வார்த்தைகள் இருக்கணும், நல்ல ஆலோசனைகள் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இதயத்தை நினைவு வாய் பேசும் அப்படின்னா இப்போ நம்ம சுத்தமாயிட்டோம் இல்லையா? இப்போ நல்லத்தான் நம்ம பேசணுங்க. இல்லை நான் இன்னும் விரியம்பாம்பு குட்டியாகவே இருக்கிறேன், அவனோட பாம்பை உனக்கு இது பண்ணு, புரியுதுங்களா? பாம்பு குடியவா சுற்றின்னுக்கிற நீ? அப்படி இல்லை. அந்த காலத்தில் இருந்த விரியம் பாம்புனாக்கா ஒரு மாதிரி விஷம் ஜாஸ்தி, புரியுதுங்களா? அவ்வளோ விஷம் இருக்கும் நம்மளுக்குள்ளே. இப்போ அந்த மாதிரி உள்ளே இருந்த அந்த விஷம், அந்த கசப்பு எல்லாம் நம்மளை விட்டு என்ன ஆயிடுச்சு? வெளியே போயிடுச்சு. எப்போது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே வந்துச்சோ அப்போயே நம்ம என்ன ஆகிட்டோம்? நம்ம சுத்தம் ஆகிட்டோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம இன்னும் நம்ம அசுத்தம் நினச்சின்னு இருந்தாக்கா அசுத்தமாக தான் இருக்கும். உன்னோட சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. அதனால நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள்? சிந்திங்க. நான் தேவனுடைய மகனாக மாறி இருக்கிறேன், எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகள் இருக்குது. எனக்காக என்ன பண்ணிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறாரு. அந்த ரத்தங்களை நான் என் உடலில் நான் வாங்கி உட்கொள்ளும் போது, இப்போ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரத்தம் கொடுக்குறாங்கனாக்கா அந்த ரத்தம் நம்மளை உயிர் காப்பாற்று தானே. அப்போ மரணத்தில் இருந்த நம்மளுக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு, ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த மகிமையான தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம சாய்ந்து அவருடைய வழியில் போகணுங்க. இன்னொரு வசனம் படிங்க, யாக்கோப் 3ஆம் அதிகாரம் 9 - 12 வரைக்கும் ஒரு வசனமாக படிங்க. அதனாலே நாம் பிதாவாகி தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. 13 12 தானே? ஆமாம், ஆயிடுச்சுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இங்கே சொல்கிறாரு, ஒரே வாயிலேருந்து துதித்தலும் செபித்தலும் வரக்கூடாது. வராதுன்னு சொல்ல அவர், வரக்கூடாதுன்றார். அப்புறம் வரும், புரியுதுங்க? துதித்தலும் செபித்தலும் வரும், ஆனால் வரக்கூடாது. அது என்ன பண்ணு? வரும்போதே அந்த இடத்துல என்ன பண்ணு? ஸ்டாப் பண்ணு. அப்புறம் ஒரே தண்ணியில், ஒரே ஊற்று தண்ணியில், கிணத்து தண்ணியில் கசப்பான தண்ணியும் நல்ல தண்ணியும் வராது, சுரக்குமா அப்படின்றாருனாக்கா அது அங்கே கேரண்டியாக சொல்கிறாரு. அங்கே ஃபஸ்ட் சொல்கிற வார்த்தைக்கு ரெண்டாவது சொல்கிற வார்த்தைக்கு பாருங்க, வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை, ரெண்டாவது வருமான்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்னாக்கா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு சில வார்த்தைகள் வரும், அது வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதில் வராதுன்னு கரெக்டாக கிளியராக சொல்கிறாரு. நல்ல தண்ணி கெட்ட தண்ணி ஒரே கிணறுலேருந்து வராது, கசப்பும் தித்திப்பும் ஒரே இதுலேருந்து வராது. அப்போ இங்கே தண்ணிக்கிட்ட சொல்லும்போது தண்ணி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையோடு நம்ம மேலே இல்லைங்க அவர், புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறாரு அது வரக்கூடாது, இது வராதுன்றார். அப்போது நம்மளை என்ன பண்ணோம்? நம்மளை நாவை அடக்கி, நம்மளை தேவன் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, நம்ம எப்பேற்பட்டவங்க, நம்மளோட சாயல் என்ன மாதிரி சாயல் அதுன்றதை நம்ம சிந்தித்து அதன்படி நம்ம போகணும். அதுதான் தித்திப்பு கசப்பு, புரியுதுங்களா? வெறுப்பு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது பார்க்குறோம். இன்னொரு வசனம் படிங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். 15-11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அதான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதை பேசணுமோ அதான் பேசணும், தேவையில்லாத பேசக்கூடாது. நீ சாப்பிட்றதுனால உனக்கு என்ன இல்லை, இந்த உடம்புக்கு தீட்டு இல்லை. ஆனால் உன்னுடைய உள்ளேருந்து வர வார்த்தையாக ஒரு மனுஷனை என்ன ஆகிடும்? தீட்டுப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் படிங்க, மத்தேயு 15-18.
வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதுதாங்க, நம்ம இதயத்திலேருந்து வர வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, வாயிலேருந்து வர வார்த்தை எங்கேருந்து வருது? இதயத்திலேருந்து வருதுங்க. இதயத்தில் நீ நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுருந்தா நெல்லு தான் வருங்க. நீ கெட்ட பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுருந்தா கெட்டத்தான் வரும். மேலே படித்தா இல்லையா, கெட்ட வார்த்தை உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடாது அப்படின்றார் இல்லையா, அப்படி நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர் அவர்கள். அதான் என்ன சொல்றாரு, சீர்கேடான வார்த்தைகளுக்கு என்ன பண்ண, விலகியிரு. அவைகளால் அது வேணா விடுங்க. அந்த அப்போ சில விஷயத்துக்கு என்ன பண்ண, விலகிருன்னா விலகி இருக்கணும், அவ்வளோத்தாங்க. சீர்கேடான தேவையில்லாத பேச்சுகளுக்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, விலகிடணும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, யாக்கோப் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோப் 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடுவனுமாய் இருக்கிறான். அதாங்க என்ன சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, ஒரு சொல் தவறாதாடி ஒரு பூர்ண புருஷனாக இருக்கணும். அப்படின்னாக்கா நம்மள முதல்ல நம்ம ஒரு கடிவாளத்தை போட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறோம், நம்ம சரீரம் முழுவதையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டாக இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு பூர்ண புருஷனாக இருக்கிறோம், ஒரு முழு மனுஷனாக இருக்கிறோம் நம்ம. அப்போ சொல் தவறுகிறோன்னா நம்ம மாறிட்டாக்கா நம்மளும் சாதாரண மனுஷனாக அப்பப்போ விழுந்து போயிடுறாங்க. சங்கீதம் படிங்க, சங்கீதம் 141 3ஆவது வசனம். 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அதுதாங்க இங்கே என்ன சொல்கிறாரு, முழுமையாக நம்ம அவற்றை அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் அப்பப்போ தவறிடுறேன், வார்த்தை தவறிடுறேன், எனக்குள்ளே அநேக சிந்தனைகள் மாறிடுது, என்ன பண்ணு, என்னுடைய வாயை காவல் வையும், நான் பேசாதபடி என்னை பார்த்துக்குங்க ஆண்டவரே. அப்புறம் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க, என்னோட உதடுகளின் வாசலை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்படின்றாரு. சங்கீதம் 17:8 படிங்க. சங்கீதம் 71:8. 71:8. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அதாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம அவற்றை எப்படி ஜெபிக்கணும்னாக்கா, என் வாயை என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் உண்மை துதித்து உண்மை மகிமைப்படுத்தி கொண்டு உங்களுடைய நாமத்தை நான் பேசி என்னுடைய நாமம் நான் சிந்தித்தேன், அவனுடைய நாமத்துக்குள்ளே நான் என்ன பண்ணோம், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் அடக்கி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம அழைச்சிருக்கிறாரு. இப்போ படிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதாங்க தேவன் நம்மளுக்கு எந்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு இதுக்குள்ளே இருக்கிற ஆவி எந்த மாதிரி ஆவி அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். பலம், அன்பு, தெளிந்த புத்தி, இது 3ம் இருந்தால் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்ற சிந்தனையில் நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவை போல இருக்கும். கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்ந்தால் அவருடைய மரணத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அவரை பார்த்தோம் இல்லையா, அவருடைய மரணத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய மரணத்தை வர்றதுக்கு முன்னாடி நம்ம அவரை பார்க்கலாம். அப்படி மரணம் வந்தாலும் அவருடைய மறுரூபத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மளுடைய கேரக்டர் எப்படியா இருக்குது, இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குதா இல்லை தேவனை விட்டு விலகி போயிருக்குதா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதுக்காக தான் தேவன் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி சொல்லிட்டுருக்கிறோம். பொறுமையாக கேட்ட சகோதரர்களுக்கும் சகோதரனுக்கும் நன்றி.
இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ சௌந்தர்.